வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 20 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோவை கைது பண்ணி வச்சிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்ததும் ரேவதி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ நம்ம இப்படியே அமைதியாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம புருஷனை வெளியில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு ரேவதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நேராக ஸ்டேஷனுக்கு வாசலில் போய் உட்காடுறாங்க. வாசலில் போய் உட்காந்துட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதிகாரி வெளியில் வந்துட்டு, இங்கே பாருமா, இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் இங்கே வந்து உட்காந்துருக்க, கிளம்பு, இப்போ கிளம்ப போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்கிறாங்க, என் புருஷனை நீங்கள் வெளியில் விட்டீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு போகிறேன், இல்லைன்னா நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு ரேவதி ரொம்பவே அதி தீவிரமாக சொல்கிறாங்க. ரேவதி இப்படி சொல்கிறத பார்த்துட்டு அதிகாரிங்க ஷாக் ஆகுறாங்க. அப்போது ஒருத்தர் சொல்கிறாரு, சார் இந்த பொண்ணு கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த பொண்ணை இந்த இடத்துலேருந்து அழைச்சி கொண்டு போய் வெளியில் விடுங்க, அப்போ தான் வந்துட்டு பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு. அதே நேரத்தில் ஊர் மக்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஊர் மக்கள் ரேவதியை பார்த்து, இங்கே பாருமா, நாங்கள் இப்போ தான் கேள்விப்பட்டோம், கார்த்தி தம்பியை கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்களாம்ல, எவ்வளோ தைரியம் இருந்தால் அவங்க வந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்க. ஸோ இப்படி பண்ணதுக்கு அவங்க கண்டிப்பாக வந்துட்டு பதில் சொல்லியே ஆகணும். நீங்கள் கார்த்தி தம்பியோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் அதை வந்துட்டு இவங்க தடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யாரோ காரணமாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு துணையாக இருக்கோம். ஸோ போராட்டம் பண்ணுவோம், எப்படி வந்துட்டு அவங்க கார்த்தி தம்பியை உள்ளார வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க அதிகாரிங்க வந்துட்டு வெளியில் ரேவதியை அனுப்பலாம் அப்படின்னு வந்தால் அந்த இடத்துல ஊர் மக்கள் எல்லாருமே இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஊர் மக்களை பார்த்துட்டு அதிகாரிகள் கேட்குறாங்க, நீங்கள் எல்லாரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஊர் மக்கள் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எங்கள் ஊர் தலைவரோட பையன் கார்த்தி தம்பியை நீங்கள் கைது பண்ணி கொண்டாந்து வச்சுருக்கீங்க, அதான் நாங்கள் வந்துட்டு உங்களை கைது பண்ண உங்களை கேட்குறதுக்கு வந்திருக்கோம். கார்த்தி தம்பி அப்படி என்ன தப்பு பண்ணார், எதுக்கு வந்துட்டு நீங்கள் அவரை கைது பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அதிகாரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஊர் தலைவர்கள் கேட்குறாங்க, அப்போது நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்க, அதனால தான் வந்துட்டு உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க. எங்கள் கார்த்தி தம்பியை நீங்கள் இப்போவே வந்து வீட்டுக்கு அனுப்பணும். இப்போது வீட்டுக்கு அனுப்ப போகிறீங்களா, இல்லை நாங்கள் இந்த இடத்துலையே போராட்டத்தை ஆரம்பிக்கவா அப்படின்னு. இது கேட்டதும் அதிகாரிகள் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் எல்லாரையுமே பிடிச்சி உள்ளே போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்போது ஊர் தலைவர்கள்லேருந்து பெண்கள் வரைக்கும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு உங்களால் முடிஞ்சதை பாருங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனையை பெருசாக்குறாங்க. அப்போது பக்கத்தில் இருக்கிற கான்ஸ்டபிள் சொல்கிறாங்க, சார் இதுக்கு மேலேயும் நம்மளால் கண்டிப்பாக எதுவும் சொல்ல முடியாது, அப்படி சொன்னால் பெரிய ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாங்க சார். அவங்க கொஞ்ச நேரம் சத்தம் போட்டுட்டு கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, சரி வாயா அப்படின்ட்டு உள்ளார போகிறாங்க. அங்கே போனதும் வெளியில் பயங்கரமான போராட்டம் நடக்கிறத பார்த்துட்டு அந்த உள்ளார இருக்கிற அதிகாரிங்களுக்கு பயம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. என்னடா இது, பிரச்சனை பெருசாகிட்டே போயிட்டுருக்கே அப்படின்னு. அதே நேரத்தில் பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு நடக்கிறது எல்லாத்தையுமே டிவியில் பார்க்குறாங்க. ஏன்னா மீடியா பீப்புள் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறாங்க. இந்த விஷயம் சென்னையில் இருக்கிற அருணுக்கும் ஆனந்துக்கும் தெரிய வருது. அப்போது ஆனந்த் அங்கேருந்து ஓடி வந்து அருண் கிட்ட, தம்பி பாத்தியாடா, அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னு, நம்ம தம்பியை அத்தை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டாங்களாம். இதை கேட்டதும் அவரு ஷாக் ஆகுறாரு. என்னடா சொல்கிற அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாடா, இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ நம்ம இப்போவே போயிட்டு தம்பி எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடணும், வாடா போகலாம் அப்படின்னு சொல்ல அவரும் சரி வாடா போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. நேராக பாட்டி வீட்டுக்கு வராங்க. பாட்டி வந்துட்டு அருணையும் ஆனந்தையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓடி வந்து, ஐயா வாங்கியா பேராண்டி அப்படின்னு. அப்போது அவங்க கேட்குறாங்க, பாட்டி என்னாச்சு பாட்டி, கார்த்தி இப்போ எங்கே இருக்கிறான், என்னதான் நடக்குது அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஐயா
இது எல்லாத்துக்கும் யார் காரணம் தெரியுமா? அந்த ஈஸ்வரி தான். அவ தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணா. என் பேராண்டிய அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டாயா. இப்ப எப்படியா அவங்கள வெளியில கொண்டு வர்றது அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்றாரு, பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க போயிட்டு எப்படியாவது தம்பியை வெளியில கொண்டு வந்துருவோம். நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க பாட்டி. நாங்க போயிட்டு எப்படியும் கார்த்தியை வெளில கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா எங்க போறாங்க அப்படின்னா, நேரா அதிகாரிகளை பார்க்கறதுக்காக தான் போறாங்க. அங்க வந்து அருணையும் ஆனந்தையும் ரேவதி பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க சொல்றாங்க, எங்க தம்பி இவ்வளோ பெரிய பிரச்சனையில இருக்கான். ஸோ அவனை காப்பாற்ற வேண்டியது எங்களோட பொறுப்பு இல்லையா? அதான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு ரொம்ப தேங்க்ஸுங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ரேவதி நீ ஏன் எங்களுக்கு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்ற? எங்க தம்பி இவ்வளோ பெரிய பிரச்சனையில இருக்கான் அப்படின்னா அவனை இதுலேருந்து காப்பாற்ற வேண்டியது யாரோட பொறுப்பு? எங்களோட பொறுப்பு இல்லையா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரி எப்படியாவது அவரை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அப்போ அதிகாரிகள் அந்த இடத்துக்கு வந்துட்டு நேரா 2 பேரையும் பார்த்து, இங்க பாருங்க யார் நீங்க அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்றாரு, இங்க பாருங்க நாங்க எல்லா ஆதாரத்தோட என்ன வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பெரிய வக்கீல் எல்லாரையுமே கூட்டிட்டு வராங்க. அவங்க எல்லாரையுமே அதிகாரிக பார்த்ததும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, டேய் இவன் அப்படி யார் தாண்டா? பார்த்தா ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து போராடுறாங்க. இப்போ பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அப்படி இவன் யாரு அப்படின்னு. அப்போ ஹீரோ என்ன பண்றாருன்னா உள்ளார இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அருண் கேக்குறாரு, இப்போ என் தம்பி எங்க அப்படின்னு. அப்ப அதிகாரி சொல்றாங்க, அவரை பார்க்க முடியாது. அப்ப அருண் கேக்குறாரு, அப்படி அவன் என்ன தப்பு பண்ணான்? அவன் மேல நீங்க எந்த விதத்துல ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க அதெல்லாம் நாங்க சொல்ல முடியாது. அப்போ அருண் சொல்றாரு, நீங்க சொல்ல முடியாதுன்னா வக்கீல் கிட்டயும் நீங்க அதான் சொல்லுவீங்களா அப்படின்னு. வக்கீல் வந்துட்டு புகார் பேப்பரை கேட்க உடனே அதிகாரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கொடுத்த அந்த புகார் பேப்பரை கொடுக்க அதுல வந்துட்டு ஈஸ்வரி மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு லாயர்ஸ் கேட்குறாங்க, இங்க பாருங்க அவங்க பொண்ணை அவர் கடத்திட்டு போனதாதான் இதுல புகார் கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க பொண்ணு இங்கதானே இருக்காங்க. புருஷனை வெளியில விட சொல்லி போராட்டமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்து அவங்க 2 பேரும் நல்லா தான் வாழ்றாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இது மாதிரி கோர்ட்ல நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2 பேருமே வந்துட்டு 6 மாசம் ஒண்ணா சேர்ந்து வாழட்டும். ஒருவேளை அவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த விவாகரத்தை வந்து கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரியே இவங்க 2 பேரும் இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்துட்டு அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக இப்படி பண்றீங்க. நீங்க சட்டப்படி மிகப்பெரிய தப்பு பண்றீங்க. ஸோ நீங்க எந்த விதத்திலயும் பாதிப்பு அடையக்கூடாது அப்படின்னா, இப்போ கண்டிப்பா அவரை வெளியில விட்டே ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு அவரு. என்னடா அது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிட்டே அப்படின்னு. அப்போ இன்னொரு பக்கத்துல இருக்கிற கான்ஸ்டபிள் சொல்றாரு, சார் நீங்க வெறும் 10 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அது கண்டிப்பா உங்களுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனையாகும். சொல்றதை கேளுங்க. இது மாதிரி அந்த கார்த்தியை வெளியில விட்டுருங்க. அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு. உடனே அவர் வந்து நேரா அருணை பார்த்து, சார் நீங்களாம் யாருன்னு தெரியாம நான் வந்து இப்படி பண்ணிட்டேன். அந்த பொண்ணுக்கு கார்த்தி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக எந்த வகையிலையும் நாங்கள் பிரச்சனை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல, உடனே அருண் சொல்றாரு, இப்பதான் வந்துட்டு எங்களை பத்தி தெரியுதா? என் கா என் எங்க தம்பியை வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு ஆளாக்கியிருக்கீங்க. உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு. அதுக்கு அவர் டக்குன்னு கையெடுத்து கும்பிட்டு, சார் சார் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் சார். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க சார். தயவு செஞ்சு எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கொடுத்துறாதீங்க. நாங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கொடுக்க மாட்டோம். தயவு செஞ்சு அவரை கூட்டிட்டு போங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அருணும் ஆனந்தும் அது அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவை வெளியில விட சொல்ல ஹீரோ வெளியில வராரு. ஹீரோ வந்ததும் நேரா அருணையும் ஆனந்தையும் பார்த்து, உங்களுக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு சொல்ல அருண் சொல்றாரு, கார்த்தி நாங்க நியூஸ்ல பார்த்தோம். நியூஸ்ல பார்த்ததோட எங்களுக்கு என்ன பண்றேனே தெரியல. உன்னை எப்படியாவது காப்பாற்ற சொல்லி அப்பா எங்களை அனுப்பி வச்சுட்டாரு.
அதாண்டா நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு. அப்போது ஹீரோ சொல்கிறாரு, சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு ரேவதியை பார்த்துட்டு ஹீரோ சொல்கிறாரு, ரேவதி நீ வந்துட்டு எனக்காக இவ்வளோ பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, என் அம்மா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. என் அம்மா அப்படி பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, பரவாயில்ல விடு ரேவதி. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இல்லை மாமா, அம்மா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு மாமா அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி பரவாயில்ல விடு ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரேவதியையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அருண், ஆனந்தி எல்லாரும் கிளம்புறாங்க. அப்போ அங்கே இருக்கிற அதிகாரி நேராக ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஈஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் சார், அந்த டிரைவர் பையில வெளியில் விடலை இல்லை அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, மேடம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இங்கே பிரச்சனை ரொம்ப பெருசாக போயிட்டு அந்த பையனை நாங்கள் வெளியில் விட்டுட்டோம். இன்னுமே நாங்கள் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக எங்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கி விட்டுருக்கோம். நல்ல வேலை நீங்கள் சொன்னதை நான் அறையும் குறையுமா நம்பி அவனை கைது பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டேன். ஆனால் பக்கத்தில் இருக்கிற அதிகாரி சொன்ன பிறகுதான் நானே அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை விடுதலை பண்ணிட்டேன். உங்கள் பேச்சை நான் கேட்டது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு இப்போ தான் புரியுது. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. யோ, உனக்கு தேவையான காசை தான் கொடுத்தனே, அப்புறம் எதுக்கு நீ வந்து அவனை விட்ட? அதுக்கு அவர் சொல்கிறாரு, மேடம் அதுக்காக என் வேலையை விட சொல்கிறீங்களா? அந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் வரல. நான் வந்து எந்த ப்ராப்ளத்துலேயும் சிக்கக்கூடாது அப்படின்னா நான் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அப்போ சந்திரா கேட்குறாங்க, அக்கா என்னாச்சுக்கா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, சந்திரா அந்த டிரைவர் பையன் வெளியில் வந்துட்டானா. ரேவதி மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணி அந்த டிரைவர் பையலை வெளியில் வர வச்சிருக்கா. ஆனால் அவள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவா அப்படின்னு நானுமே எதிர்பார்க்கல. இது எல்லாம் அந்த டிரைவர் பையலோட பிளானாக தான் இருக்கும். அவள் தான் என் பொண்ணுக்கு இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி அவனை செய்ய சொல்கிறான். இல்லைன்னா என் பொண்ணு அப்படி பண்ணுறவளே கிடையாது அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, ஆமாக்கா நீ சொல்கிறது சரிதான். உன் பொண்ணுக்கு இதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ இவ்வளோ தைரியமாக பேசுகிறா பத்தியா? இது எல்லாத்துக்கும் காரணமே அந்த டிரைவர் பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க நம்ம ஈஸ்வரி. விடமாட்டேன், ரேவதி இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும், அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட ரேவதி பேசுகிறாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ரேவதியை பார்த்து, இங்கே பாரு ரேவதி, அம்மா மேலே நீ இவ்வளோ கோவப்படாத. அத்தை வந்துட்டு என் மேலே உள்ள கோவத்தில் தான் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்களே தவிர்த்து உன் மேலே எந்த கோவமும் இல்லை. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, மாமா அதுக்காக அம்மா இப்படி பண்ணுற எல்லாத்தையுமே நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அம்மா பண்ணுறது ரொம்ப தப்பு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, விடு ரேவதி, என்ன பண்ணுறது, அத்தை என் மேலே அவ்வளோ கோவத்தோடு இருக்காங்க, அதான் இப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் சீக்கிரம் அவங்க புரிஞ்சுப்பாங்க ரேவதி அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா எப்போ தான் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நானே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அண்டு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி வாய்ஸ் ஓவர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி மாயா 0788 இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணி நல்ல முறையில் வாய்ஸ் ஓவர் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you on next நியூ வீடியோ. நெக்ஸ்ட்டு செம்ம ட்விஸ்டான நிறைய சீன்ஸ் எல்லாம் நடக்க போகுது. சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.